ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி நெக்ஸ்ட் இயர் அதாவது 2025-26 இந்த இயருக்கு உண்டான எக்ஸாம் ஷெடியூல் வந்து இப்போ எஸ்எஸ்சி விட்டிருக்க கேலண்டரில் வந்து நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மேலே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், டயர்ஸ் ஃபேஸ், அதாவது எக்ஸாம் 1 2 அப்படிங்கிற மாதிரி, டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், க்ளோசிங் டேட் எப்போ, அதுக்கப்புறம் டேட்டு, மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி பீரியட் தான் வந்து நடக்கும் இல்லையா, ஒரு 20 நாள் 25 நாள் 30 நாள் அந்த மாதிரி லென்த்தி பீரியட் நடக்கும். ஓகே, ஸோ அந்த வகையில் இது பார்க்கும்போது நம்ம அப்படியே வந்து கீழே போயிடலாம். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இங்கே 17 நம்பர், சீரியல் நம்பர் 17ல் எக்ஸாம் நேம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஏபிஎஃப், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப் அண்ட் ரைஃபிள்மேன் இன் அசாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் 2026. ஓகே, கம்ப்யூட்டர் சிபிஇ அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 25ல், அது க்ளோசிங் டேட் வந்து நவம்பர் 25ல், எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி 2026ல். ஸோ ஷெடியூல் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரும் கூட இந்த மாதிரி ஷெடியூல் கொடுத்ததில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ரைட் டைமில் வந்து அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. இப்போ நடந்திருக்கு அந்த 2024-25 எக்ஸாம் வந்து ஃபுல்லாக முடியுதோ முடியலையோ அதை பற்றி அவங்க பெருசாக கேர் பண்ணாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து நிச்சயம் வந்து விட்டுருவாங்க. ஏன்னா போன முறையும் வந்து அப்படி தான், ஃபுல் ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இயருக்கு இப்போ 2024-25 உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஷெடியூலில் என்ன டேட்டில் சொன்னாங்களோ அதே டேட்டில் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ச்சியாக வந்து எப்போ வரும் ஏதோ வரும் இந்த எக்ஸாம் பற்றி கவலைப்படாமல் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு எக்ஸாமையும் வந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் 2025. ஸோ யாரெல்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து படிச்சுட்ருக்கீங்களோ அவங்க இந்த எக்ஸாமும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்னா 16/6/2025 டேட்டோடு வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட்டு 7/7/2025. எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 1 to செப்டம்பர் 6, 2025. ஓகே, ஸோ யாரெல்லாம் கொஞ்சம் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப பெட்டர். அந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி போல தான் இதுவும். ஓகே, இதில் வந்து பேப்பர் 1லேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கே 160 மார்க்கு, இங்கே 200 மார்க்கு, பேப்பர் 2 அட்டன் பண்ணணும். ஃபிசிக்கலில் கொஞ்சம் ஈவெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அதான் கொஞ்சம் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுலேயும் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும்பொழுது மல்டி டாஸ்கிங், நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஹவுல்தார், சிபிஐ, இதுலேயும் வந்து இந்த எக்ஸாமும் வந்து நீங்கள் வந்து தயாராகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் மேல் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன், அவங்க இது வந்து டிரைவருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை செப்டம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோசிங் வந்து ஜூலை செப்டம்பர்லேயே முடியுது. நவம்பர் டிசம்பரில் வந்து எக்ஸாம். ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் 2025. ஓகே, ஸோ இது வந்து மினிஸ்ட்ரியல், இது வந்து ஒரு சூப்பர் ஜாப். செலக்ட் ஆனிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல். இந்த இதில் வந்து இது வந்து சேம் அதே போல் தான். இது எல்லாமே ஒன்றா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர், இது வந்து சயின்ஸ் குரூப் முடித்தவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதில் எல்லாமே வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக படிங்க. இந்த இயருக்குண்டான ப்ராசஸும் நல்லா போய்கிட்டே இருக்கும். அடுத்த இயராக ஷெட்யூல் சொன்ன மாதிரி நிச்சயம் விடுவாங்க. ஸோ இந்த டேட்டை பேஸ் பண்ணி படிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.